வணக்கம். இப்ப நம்ம போன வீடியோஸ்ல பிவட் டேபிள்ல ஒரு குரூப்பிங்ன்ற ஒரு ஆப்ஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். குரூப்பிங்ன்றது பிவட் டேபிள எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே குரூப்பிங்கை ஃபர்தரா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு சிம்பிள் பிவட் டேபிள் நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்ற ரெண்டு டைமென்ஷன் இருக்கு. இப்போ ரோ வழியே இன்னொரு டைமென்ஷன் நம்மளால எடுத்துட்டு வர முடியும். இந்த ரோ வழியே ப்ராடக்ட்ஸ் டிரான்சாக்ஷன்ன்றது ரெண்டா எடுத்துட்டு வரேன். இது ஒரு குரூப்பிங் மாதிரி தான். ப்ராடக்ட்ஸ்ன்றது உங்களுக்கு இதே ரோலயே உட்காருது பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்கள் ரோவோட ரெண்டாவது டைட்டில் இருக்கிற வேல்யூஸை நீங்கள் பி காலம் நெக்ஸ்ட் காலம்ல எடுத்துட்டு வரணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த பிவட் டேபிளை செலக்ட் பண்ணிட்டு இந்த பிவட் டேபிளோட ஒரு மெனு இருக்கு பார்த்தீங்களா, டிசைன், அதை செலக்ட் பண்ணீங்கன்னா ரிப்போர்ட் லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிராப் டவுன் நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா ஷோ இன் டேப்லர் ஃபார்ம்னு இருக்கு பார்த்தீங்களா, நீங்க அந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன்ன்றது உங்களுக்கு தனி ரோவாவே வந்துடும். ஸோ நீங்க சப்டோட்டலை நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈவனா ஆர்கனைஸ்டா இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஷோ இன் டேப்லர் ஃபார்ம்ன்ற ஒரு ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரோ வழியே நெக்ஸ்ட் டைமென்ஷன் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்தரா நெக்ஸ்ட் காலம்ஸ்ல நீங்க லே அவுட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். ஸோ ஈஸியாகவும் நீங்க கம்பேர் பண்ணலாம். இப்போ ப்ராடக்ட் சேல்ன்றது என்னன்றது நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இது வெறும் டெக்ஸ்ட்டுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸில் டேட்ஸ் ரிலேட்டடாக குரூப்பிங் எப்படி பண்ணுறது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த குரூப்பிங்கில் கூட நம்மளால இந்த மாதிரி லே அவுட் எடுத்துகிட்டு வரலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ண மாதிரி டேட் ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குவார்ட்டர் மந்த்னு இருக்குது பார்த்தீங்களா, இதையே நம்மளால ஏபிசின்னு சொல்லிட்டு நம்மளால ஸ்பிட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை அதே மாதிரி ரிப்போர்ட் லே அவுட்டில் செலக்ட் பண்ணி ஷோ இன் டேப்லர் ஃபார்ம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இயர் ஒரு காலம்லையும் குவார்ட்டர் ஒரு காலம்ல அந்த கரஸ்பாண்டிங் டேட்டோட மந்த் ஒரு காலம்ல பிளேஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பிளேஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த சப்டோட்டலை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கரஸ்பாண்டிங் டேட்டா செட் உங்களுக்கு ப்ராப்பரா நீங்க அனலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் இன்னும் ஒரு ஃபர்தரான ஒரு ஆப்ஷன் நான் சொல்றேன். இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் நம்மளால ஃபில் பண்ண முடியும். அதே டிசைன் மெனு போயிட்டு ரிப்போர்ட் லே அவுட் இருக்கு பாத்தீங்களா, அதுல ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த எம்டி வேல்யூஸ் எல்லாம் ஃபில் ஆயிடும். ஸோ நீங்க ஈஸியா கம்பேர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2020 Q1 மார்ச் இந்த மாதிரி நீங்க டைரக்ட் டு டைரக்டா நீங்க இந்த மாதிரி கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.